வரும் 9ஆம் தேதி முதல் 4 நாட்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. சென்னை, கோவை, பெரம்பலூர், நீலகிரி, விருதுநகர், வேலூரில் வாகன பேரணி, பொதுக்கூட்டங்கள் மூலம் வாக்கு சேகரிக்க திட்டம். கேரளாவின் வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தொண்டர்கள் புடைசூட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல். ராகுல் காந்தி having been nominated as a candidate to fill a seat in the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி பிரச்சாரம். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. பாஜகவுக்கு தாவிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் 25 பேரில் 20 பேர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மோடியின் குடும்பம் என்பது இடி, ஐடி, சிபிஐ தான் என்று எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. திருவண்ணாமலை தேரடி தெருவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை. திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து சாலையோர வியாபாரிகளிடமும் மக்களிடமும் வாக்கு சேகரித்தார். பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு தேர்தல் சீசனுக்கு மட்டும் தமிழகம் வருகிறார் மோடி. தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் செய்து தராத பார்ட் டைம் அரசியல்வாதிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம். அரசியல்வாதிகள் வராங்க, யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? பிரதமர் மோடி. பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவாரு. வெள்ளம் வந்தா வரமாட்டாரு, நிதி கேட்டா கொடுக்க மாட்டாரு. இப்படி மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு தராம துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்க புறக்கணிக்கணும். தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசுகிறது. சேலம் எடப்பாடி அருகே நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் EPS திட்டவட்டம். நான் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்கே பார்த்தாலும் அதிமுக அலைதான் இன்றைக்கு வீசிக்கொண்டிருக்கின்றது, கூட்டணி அலைதான் வீசிக்கொண்டிருக்கின்றது. சுவர் விளம்பரம் செய்ய அனுமதித்தால்தான் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருவோம் என்று பெண்களை திமுகவினர் மிரட்டுகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஊர் ஊரா போறாங்களாம் திமுக காரன், போய் சுவரில் விளம்பரம் பண்ணும்போது அவர்கள் ஏதாவது அந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் பெறுகின்ற உறுப்பினராக இருந்தா இந்த செவரை விடுவீங்களா, பணத்தை நிறுத்துவதாக மிரட்டுகிறார்கள். நிச்சயமா யாராலையும் எங்களுடைய குடும்ப தலைவிக்கு கொடுக்கின்ற தொகை நிறுத்த முடியாது. நிறுத்தினால் நான் பொறுப்பு, நான் சட்டமன்றத்திலே விட மாட்டேன். சேலம் முதல் அக்ரஹாரம் பகுதியில் உள்ள வணிகர்களிடம் துண்டறிக்கைகளை வழங்கி EPS பரப்புரை. அதிமுக வேட்பாளர் விக்னேஷுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு. சிதம்பரம் அருகே சுங்கச்சாவடியில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. பணம், பரிசு பொருட்கள் உள்ளனவா என்று அதிகாரிகள் ஆய்வு. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பணப்பட்டுவாடா புகாரில் தனியார் பேருந்து உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு. வீட்டில் பதுக்கி வைத்து பணம் விநியோகம் செய்யப்படுகிறதா என்று தேர்தல் பறக்கும் படையினரும் சோதனை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடியை போல்
ரோட் ஷோ சென்று மக்களை சந்திக்கும் தைரியம் இருக்கிறதா? கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை சவால். அதாவது ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு கிரௌடை கொண்டு வந்து பேசுவதை விட ஏன் முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ வர்றதுக்கு பயப்படுறாங்க? பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ வந்துட்டு போயிருக்கிறாங்க. முதலமைச்சர் வந்தால் தெரியும் தமிழக மக்கள் அவர் மீது எவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. பிரதமர் மோடியை 29 பைசா என்று விமர்சித்தால் ட்ரக் உதயநிதி என்று பதிலடி கொடுப்போம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை. அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் நாளையிலிருந்து கூப்பிடுறோம். அவர் ஓகேன்னு வர சொல்லுங்க, களத்துக்கு நாங்கள் தயார். மரியாதைக்காக அமைதியாக இருக்கின்றோம். இன்னொருக்கா நாளை காலையில் 29 பைசான்னு சொல்லுங்க. நாங்கள் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்கள் சொல்லுவாங்க. கொச்சையாக பேசுபவர்களுக்கு போட்டி வைத்தால் இந்திய அளவில் உதயநிதி முதலிடம் பிடிப்பார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் சாடல். நாம் தமிழர் கட்சியை ஒழித்து விடுவேன் என்று அதிகார திமிரில் ஆட வேண்டாம் என்று அண்ணாமலைக்கு சீமான் எச்சரிக்கை. டக்குன்னு தலை சாஞ்சி எங்க விழுகிறோம் தெரியாம விழுகிறதுதான். நீ அப்படி சுத்தி திரியடா ராஜா, சுத்து சுத்து கொஞ்ச நாள் சுத்து பாப்போம், ஆடு ஆடு பாப்போம். தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் மோத முடியுமா என்று ஆவேசம். நேர நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா, நெத்திக்கு நெத்தி முத்தனம்டா. நீ ஐபிஎஸ் படிச்சல்லையா பார்த்தல்லையா? என்ன விளையாட்டு அடிக்கிட்ட நீ? பெரம்பலூர் மாவட்டம் கொளக்காநத்தம் பகுதியில் சிதம்பரம் தொகுதி விசிக வேட்பாளர் திருமாவளவன் பிரச்சாரம். பானை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டு பரப்புரை. காஞ்சிபுரத்தில் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகரை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம். மக்கள் விரோத மத்திய மாநில அரசுகளை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று கூறி பரப்புரை. கடைகளை திறந்து போதை தமிழகமாக மாற்றிய திமுகவுக்கு பாடத்தை புகட்டுவீர்களா? கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது குறித்து உண்மையை சொன்னால் கோபம் வருவது ஏன்? 1974 எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அன்றைய முதலமைச்சர் அனுமதி கொடுத்தது வரலாற்று பிழை என்று டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. 74 அப்பொழுது இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி அம்மா தாரைவார்க்கு கொடுத்த போது அதுக்கு எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாருங்கிறது தானே, அது ஒரு வரலாற்று பிழை தானே. இன்றைக்கு ஒரு பெரிய அது தினசரி பிரச்சனையாக இருக்குது. அதை மத்திய அரசாங்கம் தானே அதை தீர்த்து வைக்கிறாங்க, அதனால அதை சொல்கிறாங்க. அவ்வளோ. மக்களவை தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுகவிற்கு ஆதரவு. புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி அறிவிப்பு. தருமபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியாவுக்கு ஆதரவாக கணவர் அன்புமணி பிரச்சாரம். வீதி வீதியாக நடந்து சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. நீலகிரி மாவட்டம் கேத்தி பாலாடா பகுதியில் திமுக வேட்பாளர் ராசா வாக்கு சேகரிப்பு. முப்படை தளபதி பிபின் ராவத் இறந்தபோது நீலகிரிக்கு வராத பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்கு மட்டும் வருவது ஏன் என்று கேள்வி. வரப்போகிறார், வந்து பாரத மாதாக்கு ஜெயம் பார், தமிழை நேசிக்கிறேன் பார், நமக்கு தேசபக்தி இல்லைன்னு சொல்லிட்டு போவார். ஆனா ஒண்ணு சொல்றேன், இங்கதானே பிபின் ராவத் இறந்து போனாரு. பிரதமர் வந்தாரா? ராணுவத்துறை அமைச்சர் வந்தாரா? டெல்லியில தான் இருந்தீங்க. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் நடிகை நமிதா வாக்கு சேகரிப்பு. வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து பிரச்சாரம். நீங்க தைரியமா நம்பி ஸ்ரீ பால் கனகராஜன் ஜிக்கு தாமரைக்கு ஓட் போடுங்க. உங்களுக்கு எல்லாம் எப்பவும் 24 மணி நேரம் பாதுகாப்பா இருப்பாரு.
தென் சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தியாகராய நகரில் பரப்புரை. வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேரு பிரச்சாரம். மகனுக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் அமைச்சர் KN நேரு. ஆளுநர் பதவி என்பது திறமையை பார்த்து கொடுப்பதே தவிர வாரிசை பார்த்து கொடுப்பதில்லை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி. ஆளுநர்னா இந்த சாதாரண பதவியா? என்னமோ ரிட்டையர்மெண்ட் பதவி தோத்துட்டு அதை கொடுப்பாங்க அப்படிலாம் இல்ல. திறமை பார்த்து கொடுக்கப்படுகிறது. உங்களை மாதிரி வாரிசுன்றதுக்காக கொடுக்கப்படல. திறமை பார்த்து ஒரு மாநிலத்தை சிறப்பாக நிர்வகித்து அதன் மூலம் இன்னொரு மாநிலத்தையும் கொடுத்து அந்த மாநிலத்தை சிறப்பாக நிர்வகித்து பாராட்டை பெற்றவர்கள் நாங்கள். இன்னாரோட மகனோ இன்னாரோட வாரிசுனோ எங்களுக்கு கிடைக்கல. தஞ்சை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஹுமாயூன் கிராமம் கிராமமாக வாக்கு சேகரிப்பு. பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்கள் வயலில் இறங்கி நாட்டுப்புற பாடல் பாடியவாறு நாற்று நட்டு பிரச்சாரம். திருப்பூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் AP முருகானந்தம் தேர்தல் பிரச்சாரம். விவசாய நிலத்தில் இறங்கி வேர்க்கடலை செடிகளில் அறுவடை செய்து வாக்கு சேகரிப்பு. கன்னியாகுமரியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தேர்தல் பிரச்சாரம். பார்வதிபுரம் பிள்ளையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். திருக்கோவிலூர் அருகே விழுப்புரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் வாக்கு சேகரிப்பு. டி புதுப்பாளையம் கிராமத்தில் மாட்டு வண்டி ஓட்டி கவனம் ஈர்ப்பு. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி பரப்புரை. இனிப்பு கடை உரிமையாளர் வழங்கிய ஜிலேபியை பகிர்ந்து அளித்து வாக்கு சேகரிப்பு. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ பிரச்சாரம். மார்க்கெட் பகுதியில் நடந்து சென்று மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. மதுரை மாவட்டம் கப்பலூரில் தேர்தல் பரப்புரையின் போது கிழக்கு சீமையிலே படத்தின் விருமாயி கதாபாத்திரமாக மாறிய பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார். மடிப்பீச்சை கேட்டு நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு. நான் எல்லாமே உங்களுக்காக கொடுத்தேன். இனிமே எனக்கு இந்த உசுறு மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ராதிகா சரத்குமார் அவர்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மகனுக்கு ஓட்டு கேட்க சென்ற ப. சிதம்பரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லால் அடித்து விரட்டுவோம் என்று கொந்தளித்த பெண்கள். இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு சென்ற அதிமுக வேட்பாளர் பனங்குடி சேவியர் தாஸுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு. கொடைக்கானலில் நடிகை ரோஹிணி தீவிர வாக்கு சேகரிப்பு. திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து பரப்புரை. எல்லோருக்கும் எல்லாம் ஆவணப்பட தொடரின் முதல் பகுதியை வெளியிட்ட கனிமொழி. பள்ளிகளில் உணவு
உலகிலேயே மிக மிக ஒரு பாத் பிரேக்கிங் ரெவல்யூஷனரி ப்ரோக்ராம். எந்த குழந்தையும் வந்து வெறும் வயத்தோட பாடம் படிக்க முடியாதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. உடனடியாக முதல்வர் வந்து இந்த சர்வே பார்த்தோன்னே அவர் கட்டளை இட்டார், நீங்கள் எப்படியாவது மார்னிங் சிற்றுண்டி திட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி. முதலமைச்சர் துவக்கி வைத்த காலை உணவு வழங்கும் மகத்தான திட்டம் வளர்ந்த நாடுகளுக்கும் முன்மாதிரியாக திகழ்கிறது என்று பெருமிதம். தேர்தலில் போட்டியிட மகனுக்கு சீட் வழங்கவில்லை என்பதால் தான் அதிருப்தியில் இருப்பதாக வதந்தி. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு விளக்கம். இவ்வளவு காலம் அரசியல் இருக்கேன், நான் அவ்வளவு விவரம் இல்லாதவனா தலைவர்கிட்ட போய் என் பையனுக்கு எம்பிசி தாங்கன்னு கேட்குது, நான் கேட்கலையே. எல்லாரும் போல அவனும் மனு தாக்கல் பண்ணியிருக்கான், அவ்வளவுதான். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்த புதிய நடைமுறையால் தவறு ஏற்பட வாய்ப்பு. கடந்த கால நடைமுறைகளையே பின்பற்ற வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வலியுறுத்தல். எரர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சொல்வதை, அதற்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் வேண்டும், அது திருத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறோம். EVM இயந்திரம் தயாரிக்கும் நிறுவனம் தொடர்பான இடத்தில் பாஜகவினர் நியமனம் என RS பாரதி சந்தேகம். EVM தொடர்பான குழப்பத்தை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை எனவும் பேட்டி. இந்த EVM மிஷின்கள் தயாரிக்கப்படுகின்ற இடத்திலே பிஜேபியை சார்ந்தவர்கள் இதற்காகவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் பர்பஸ் தே ஹவ் பீன் அப்பாயிண்டட் என்பது மிகப்பெரிய சந்தேகமாக. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான தபால் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமகளின் வீடுகளுக்கே சென்று வாக்குப்பதிவு. சென்னை மயிலாப்பூரில் 2.5 கோடி ரூபாய் வழிப்பறி. தனியார் பொறியியல் கல்லூரி அலுவலகத்திலிருந்து எடுத்து சென்றபோது துணிகரம். $2.5 கோடி ரூபாய் கொள்ளை போன நிலையில் காவல் நிலையத்தில் 2 லட்சம் ரூபாய் என புகார். பொறியியல் கல்லூரி நிர்வாகத்தின் முன்னுக்கு பின் புகாரால் போலீஸ் விசாரணை தீவிரம். வழிப்பறி செய்யப்பட்ட 2 கோடி ரூபாய் பணம் சென்னை பாஜக வேட்பாளர் ஒருவருக்காக கொண்டு செல்லப்பட்டதாக தகவல். விவகாரம் விஸ்வரூபம் எடுப்பதை தடுக்க தனியார் கல்லூரி நிர்வாகம் தீவிரம். தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டெரிக்கும். இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் புதிய உச்சம். சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 52,000 ரூபாய்க்கு விற்பனை. இமாச்சல பிரதேசத்தில் மண்டி தொகுதி பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் தீவிர பிரச்சாரம். கழுத்து நிறைய மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் பெண்கள் உற்சாக வரவேற்பு. பாஜகவில் இணைந்தார் குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங். காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் ஐக்கியமானார். ஆப்பிள் நிறுவனம் தயாரித்த பொருட்களில் ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் மூலம் ஹேக்கர்கள் ஊடுருவ அதிக வாய்ப்பு. ஐபோன், ஐபேட், மேக்புக் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.